வணக்கம் அன்பான பக்தர்களே, இன்னைக்கு நம்ம வாராகி அம்மன் வழிபாடு பத்தி பார்க்க போறோம். பல நூற்றாண்டுகளா இந்த சக்தி வாய்ந்த தெய்வம் எண்ணற்ற பக்தர்களை அருளாலும் பாதுகாப்பாலும் ஆசீர்வதிச்சுட்டு வரும். வாராகி அம்மன் வழிபாடு தொடங்க பரம முகூர்த்த நேரத்துல பஞ்சமி திதியில நல்ல எண்ணெய் விளக்கு ஏற்றணும். தினமும் வழிபாடு பண்ண முடியலன்னா செவ்வாய், வெள்ளி மற்றும் பஞ்சமி திதிகளை வழிபாடு பண்ணுங்க. நல்ல பலன்கள் கிடைக்கும். வாராகி அம்மன சைவம், பிராமணம், வைணவம், சக்தி வழிபாடுன்னு எல்லா மதத்தினரும் வணங்குறாங்க. சப்த கண்ணீரில் ஒருத்தியான வாராகி அம்மன் தெய்வீக அருளையும் கம்பீரமான சக்தியும் கொண்டவங்க. இவங்க கருணையும் தயையும் உள்ளவங்க. ஆனா அதே நேரத்துல பிரம்மாண்டமான தெய்வமா கொண்டாடப்படுறாங்க. சிலர் இவங்களை விஷ்ணுவின் வரா அவதாரத்தின் பெண் வடிவம்னு நம்புறாங்க. ராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கம்மாரி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, இந்த சப்தத்த கண்ணியில வாராகி அம்மன் பன்றி முகமும் மனித உள்ளும் கொண்டவங்க. எதிரிகளை விரட்டவும், எதிர்மறை சக்திகளை அழிக்கவும், கடன்களை தீர்க்கவும் வழிபட வேண்டிய தெய்வம் இவங்கதான். பல இடங்கள வாராகி அம்மனை வழிபட்டாலும் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோயில்ல மட்டும்தான் இவங்களுக்கு தனி சன்னதி இருக்கு. வீட்டுல எந்திர தட்டுகளை வச்சு வழிபட்டாலும் நிறைய நன்மைகள் கிடைக்கும். பராசக்தி அம்மனோட சேனைக்கு தளபதியா இருக்கிற வாராகி அம்மன் தன்னுடைய பக்தர்களுக்கு 3 லோகத்திலையும் எதிரிகள் இல்லாம பாதுகாப்பாங்க. ராஜராஜ சோழன் தன்னோட வெற்றிகளுக்கு காரணமா வாராகி அம்மனை குறிப்பிட்டிருக்கார். தஞ்சாவூர் பெரிய கோயில்ல முதல் பூஜை எப்பவும் வாராகி அம்மனுக்கே செய்யப்படுது. இது பல காலமா பின்பற்றப்பட்டு வரும் ஒரு சிறப்பு. வாராகி அம்மனை வழிபடும் போது மனசை சுத்தமா, எதிர்மறை எண்ணங்கள் இல்லாம வைச்சுக்கணும். தினமும் பக்தியோட மந்திரங்களை சொல்லி வந்தா அவங்க முழு அருளும் கிடைக்கும். வாராகி அம்மன் படத்தை அல்லது விக்கிரகத்தை வடக்கு நோக்கி வைக்கணும். தினமும் விளக்கு ஏத்தி அந்த ஜோதியில வாராகி அம்மனை காட்சி பண்ணிக்கணும். நீலம், சிவப்பு அல்லது மஞ்சள் நிறத்துல உடைகள் அணியலாம். தயிர் சாதம், மாதுளை மற்றும் சிவப்பு பூக்களை நிவேதனமா படைக்கலாம். கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரங்க கண்டிப்பா வாராகி அம்மனை வழிபடணும். சனி தொல்லை இருக்கிறவங்க செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள்ல வாராகி அம்மனை வழிபட்டா கஷ்டங்கள் குறையும். பஞ்சமி, பத்னமி, அமாவாசை திதிகள்ல மனசு முழுக்க பக்தியோட வாராகி அம்மனை வழிபடுங்க. அவங்க அருள் நிச்சயம் கிடைக்கும். வாராகி அம்மன் உங்க அனைவரையும் அருளாலும். ஜெய் வாராகி அம்மன்.